தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா கோர்ட்ல இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கௌதம். அந்த எஸ்எஸ்கே ஸ்கெட்ச் போட்டு நம்மள தோக்கடிச்சிட்டாரு. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அந்த ஆளுக்கு ஏதாவது பண்ணிரலாம்னு தோணுச்சு. ஆனா அதுவும் அந்த ஆளுக்கு கோர்ட்ல சிம்பத்தி கிடைச்சிருமேன்னு விட்டுட்டேன். நம்ம முன்னாடியே எஸ்எஸ்கே திமிரா ரிலீஸ் ஆகி வந்ததை என்னால தாங்கிக்கவே முடியல. இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் தாட்சாயணி. ரொம்ப பிரில்லியண்டா யோசிச்சு டக்குன்னு எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஐடியா கொடுத்த. அந்த ஐடியாவால தான் இப்ப எனக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. இல்லனா நான் இன்னும் ஜெயிலே கடந்து கஷ்டப்பட்டிருப்பேன். தேங்க்ஸ் தாட்சாயணி. நம்ம பக்கம் ஒரு ஆள் குறைஞ்சாலும் கௌதம் இலக்கியா நம்மள பலவீனமா நினைச்சு ஏறி மிதிச்சிடுவாங்க. நாம எல்லாரும் ஒன்னா பலமா இருந்தாதான் அவங்கள எதிர்த்து ஜெயிக்க முடியும். அதான் இந்த ஹார்ட் அட்டாக் பிளான போட்டேன். அங்கிள், நீங்க இல்லாம இருந்த இந்த கொஞ்ச நாள் இந்த வீடே வெறிச்சோடி போயிருந்தது. நீங்க காலடி எடுத்து வச்சதும் தான் சும்மா கெத்தா இருக்கு. மேடம் வாங்க அறுமுகம், வாங்க. மேடம், நீங்க கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்த பத்திரத்தை நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ கௌதம் பேர்ல இருக்க எல்லா சொத்துக்களும் கார்த்திக் பேர்ல பக்காவா ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. அப்படியா? இனி எங்க போனாலும் இந்த பத்திரம் சட்டப்படி செல்லுபடி ஆகும். இந்தாங்க. கொடுங்க. என்ன நம்பவே முடியல. நினைச்ச மாதிரியே நடக்குதுல்ல? ஓகே, எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. குட், வெரி குட். அங்கிள், பத்திரத்தை கொடுங்க. இந்த பாரு. ஆமா அங்கிள், சொத்தெல்லாம் என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆமா கார்த்திக், இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க கோடீஸ்வரர். எஸ். ஏய், நீயும் தான் கோடீஸ்வரி. பாத்தியா தாட்சாயணி, நம்ம பிள்ளைங்க எப்படி சந்தோஷப்படுறாங்கன்னு. இத பார்க்க தான் நாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம். கார்த்திக், அஞ்சலி, இப்ப சந்தோஷமா? சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல ஆண்டி. நீங்க சொன்னபடியே செஞ்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. உங்களை நாங்க எங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். மேடம், என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆறுமுகம். உங்களை பத்தி பைரவி ரொம்ப நம்பிக்கையா சொன்னாங்க. சொன்ன மாதிரியே கொடுத்த காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டீங்களே. சரிங்க சார், நான் கிளம்பட்டுங்களா? புரியுது. பணம் தானே? நாம பேசினதை விட உங்க அமௌண்ட் அதிகமாவே வீடு தேடி வரும். நீங்க கிளம்புங்க. ரொம்ப நன்றி மேடம். வரேன் சார். சரி, வரேன். அந்த இலக்கியாவும் கௌதமும் நம்ம சொத்தை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டாங்க. சொத்தெல்லாம் அவங்க பேர்ல இருக்குன்ற தைரியத்துல நம்மள அந்த வீட்ல இருந்து துரத்தி நடுத்தெருல நிக்க வச்சாங்க. அதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தே ஆகணும். இப்பவே கிளம்புறோம் கார்த்திக். உடனே நம்ம வீட்டுக்கு போய் கௌதம் இலக்கியாவை பிடிச்சு தரன்னு வெளியில தள்ளி ரோட்ல நிக்க வைக்கலாம். வாங்க கார்த்திக். ஆமா அஞ்சலி, இனிமே அந்த வீடு நமக்கு தானே சொந்தம். நம்ம வீட்டுல அவங்களுக்கு என்ன வேலை? வா அஞ்சலி, போலாம். ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுங்க, இருங்க ப்ளீஸ். அவசரப்படாதீங்க. இப்ப வீட்டை காலி பண்ண சொல்லி கௌதம் இலக்கியா கிட்ட சொல்ல முடியாது. ஏன் அங்கிள்? அதான் சொத்தெல்லாம் என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுல்ல. அதானே, இனிமே இந்த பத்திரம் சட்டப்படி செல்லுபடி ஆகும்னு ஆறுமுகம் தான் சொல்லிட்டு போனாரே. அவர் சொன்னது உண்மைதாம்மா. ஆனா இத்தனை நாள் அந்த வீட்டுல குடியிருந்த கௌதம் இலக்கியாவை உடனே விரட்டிட முடியாது. எல்லாத்தையும் பொறுமையா லீகலா தான் செய்யணும். ஆமா, முதல்ல சொத்து கார்த்திக் பேருக்கு மாறின இந்த பத்திரத்தை வக்கீல் மூலமா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி வீட்டை காலி பண்றதுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். அதுக்கு அவங்க மறுத்தா போலீஸை விட்டு அவங்கள காலி பண்ண வைக்கலாம். அதான் ப்ரொசீஜர். ஏன் அங்கிள், நோட்டீஸை பார்த்துட்டு அவங்களும் கோர்ட்டுக்கு போய் நமக்கு எதிர் நோட்டீஸ் விட்டா என்ன ஆகுறது? அப்புறம் காலம் பூரா கேஸ் நடந்துட்டு இருக்குமே. எப்பதான் நாங்க அந்த வீட்டுக்கு போறது? டென்ஷன் ஆகாத கார்த்திக். கோர்ட்ல அனுப்புற நோட்டீஸ் கௌதம் இலக்கிய கையில கிடைச்சாதானே அவங்க எதிர் நோட்டீஸ் நமக்கு அனுப்புவாங்க. அது அவங்களுக்கு கிடைக்காம பண்ணிட்டா என்ன? எப்படி? வீட்டுக்கு நோட்டீஸ் வரணும்.
அங்க ஒரு ஆள் அதை வாங்கணும். ஆனா அது கௌதம் இலக்கியா கைக்கு போக கூடாது. அது நடந்தா கோர்ட் உடனே வீட்டை காலி பண்ண சொல்லி ஆர்டர் போடும். நாம அடுத்த நிமிஷமே போலீஸோட போய் அவங்கள காலி பண்ண வச்சிடலாம். அது ஓகேமா. ஆனா வர நோட்டீஸ் கௌதம் இலக்கியா கிட்ட சிக்காம யார் வாங்குவாங்க? அதானே. அட வேற யாரு, நம்ம பைரவி தான். பைரவி கிட்ட சொல்லி நோட்டீஸ வாங்கி மறைச்சு வைக்க சொல்லுங்க. சரி, ஆ, செம்ம செம்ம ஐடியா. ஐடியா. அத்தை எங்களுக்கு என்ன உதவி வேணா செய்வாங்க. வாங்க கார்த்திக், இப்பவே ஆண்டிகிட்ட பேசிடலாம். ஆ, அங்கிள் நாங்க அத்தை கிட்ட பேசிட்டு போய் வந்துடுறோம். பேசுங்க. பத்திரம். வா, அஞ்சலி. டாக்குமெண்ட் பத்திரம். ஆ, சரி போங்க. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காப்பியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.